உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்போம். பாரதி ராஜா வணக்கம். இந்த எஃப்ஐஆர் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாரதி ராஜா. கண்டிப்பாக. முதல்ல இந்த எஃப்ஐஆரின் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் பத்திரங்களை வழங்கக்கோரி தொழிலதிபர்களை மிரட்டியதாகத்தான் இந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூரு திலக் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்த புகாரை நீதிமன்றத்தில் அளித்தார். அதாவது ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் என்ற அமைப்பைச் சேர்ந்த அமைப்பின் துணைத் தலைவரான ஆதர்ஷ் ஐயர் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் திலக் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகாரை அளிக்கிறார். அதில் நிர்மலா சீதாராமன், அதே போல மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல கர்நாடக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா, இதற்கு முந்தைய தலைவர் நளின்குமார் கட்டீல் உள்ளிட்ட ஏராளமானோர் மீது புகார் அளிக்கிறார். இவர்கள் அனைவரும் இங்குள்ள தொழிலதிபர், முக்கியமான தொழிலதிபர்களை மிரட்டி அதன் மூலம் இந்த தேர்தல் பத்திரங்களை பெறுவதாக அவர் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக புகார் பதிவு செய்ய வேண்டும் என்றும் திலக் நகர் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்தார். ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பதால் அந்த பகுதியின் இணை ஆணையரை அணுகிய போது அவரிடமும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தில் அவர் தனது பிரச்சனைகளை மனுவாக தாக்கல் செய்தார். அதில் தன்னிடம் போதிய ஆதாரம் இருப்பதாகவும் இது குறித்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இதன்படி பெங்களூரு மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் திலக் நகர் போலீசாருக்கு இது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதன் பேரில் தற்போது திலக் நகர் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் முதல் குற்றவாளியாக நிர்மலா சீதாராமனின் பெயரும், இரண்டாவது குற்றவாளியாக அமலாக்கத்துறையும், மூன்றாவதாக முன்னாள் கர்நாடக மாநில பாஜக தலைவர் நளின்குமார் கட்டீல், அதே போல தற்போதைய பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா மற்றும் ஐந்தாவதாக பாஜக மாநில அலுவலக பொறுப்பாளர்கள் என மொத்தம் 5 பேர் மீது இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டத்தின்படி 384, 120 மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 120B என்பது கூட்டு சதி என்பதை குறிக்கும். தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் விசாரணைக்காக அவரும் திலக் நகர் காவல் நிலையம் வர வேண்டியிருக்கும் என்பதுதான் தற்போதைய சூழல். தற்போது முதற்கட்டமாக எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.